வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து கோதுமை தோசை. இந்த கோதுமை தோசை வந்து இங்கே மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு இட்லி மாவு ஊற்றி நல்லா கையிலே கரைச்சிருக்கேன். இன்னொன்று இதில் வந்து சீரகம், பெருங்காயம், உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்றி அதை வந்து போட்டுக்கணும். போட்டு நல்லா கையிலேயே கரைச்சி இப்படி வச்சாச்சு. இது வந்து ஏற்கனவே ஒன்று ஊற்றிருக்கேன், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இது வந்து 2வது தோசை, நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது வந்திருக்கு. இப்போ 3வது தோசை ஊற்ற போகிறேன். இப்போ 3வது தோசை இப்படி ஊற்றிக்கோங்க. ரவா தோசை மாதிரியே வந்துடும். கன்சிஸ்டன்சி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரவா தோசைக்கு ஊற்றுற மாதிரி அவ்வளோதான். இதை வந்து நல்லா ஊற்றிட்டு சிம்மில் வச்சு ஊற்றிட்டு ஹையில் வச்சிடணும். வச்சுட்டு இது வந்து நான் வந்து பொடி தோசையாக ஊற்ற போகிறேன். கோதுமை பொடி தோசை சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள் நீங்களும். இப்போ கொஞ்சம் செவக்கட்டும், நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டு கூட, ஆனால் வந்து உடனே ஊற்றுன உடனே அதில் வந்து வெங்காயத்தையும் பொடி போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பொடியை தூவிட்டு நீங்கள் பண்ணலாம். நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஜம்முன்னு எப்படி திறந்து வருது பாருங்கள். அதாவது கோதுமை மாவோட பவுடர் அரிசி மாவு கலக்கிறத விட இட்லி மாவு கலந்தால் சூப்பராக வருது. ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது, சூப்பராக வருது. வெங்காயம் இது இட்லி பொடி இதெல்லாம் வந்து நம்மளோட விருப்பம்தான், எப்படி போட்டுக்கணுமோ அப்படி போட்டு நம்ம ஊற்றி சாப்பிடலாம். இதே மாதிரி குழந்தைங்களுக்கு வேணும்னா அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு அதை இனிப்பு தோசையாகவும் ஊற்றி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த மாதிரியே கரைச்சிடணும். கரைச்சிட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு அழகாக இனிப்பு தோசை ஊற்றி கொடுக்கலாம், ஏலக்காய் பொடி போட்டு. நல்லா அருமையாக வருது. இன்றைக்கி இது சாப்பாடு வந்து நாங்கள் எடுக்கலை. இன்றைக்கி மதியம் சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் சுட சுட சாதம், பருப்பு ரசம், பீர்க்கங்காய் கூட்டு, பாவக்காய் வறுவல். பீர்க்கங்காய் கூட்டு பாவக்காய் வறுவல், இதுதான் மதியம் வந்து எங்களுக்கு சாப்பாடு. காலையில் வந்து ஆர்டினரி தோசை, சட்னி. இப்போ வந்து கோதுமை தோசை. இங்கே பாருங்கள் எப்படி அருமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இன்னொரு தோசை இப்படி ஊற்றும்போது கொஞ்சம் சீக்கிரமாக அப்படி பண்ணிடணும். சிம்மில் வச்சுட்டு கூட பண்ணலாம். பழக்கம் இருக்க தொட்டு நான் ஹைலியே வச்சு பண்ணுறேன். நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு, ஆனால் கல் நல்லா சூடாக இருக்கணும். அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட ஜம்முன்னு தோசை வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.